திருவள்ளூர் மாவட்டத்தில் மனைவிக்கு தொந்தரவாக இருந்த காதலனை கொன்றுவிட்டு பிணத்துடன் பைக்கில் தப்பிச் சென்ற போது போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் தம்பதியினர். கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? நள்ளிரவு நேரத்தில் பிணத்தை மூட்டை கட்டி பைக்கின் முன்புறத்தில் வைத்துக் கொண்டு ஊர் சுற்றிய கொடூர கொலைகார தம்பதி இவர்கள்தான். சிக்கிய தம்பதியின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர்களான புருஷோத்தமன் மற்றும் அப்புராஜ் இருவரும் ஞாயிற்றுக்கிழமை ரோந்து பணியில் இருந்துள்ளனர். அதிகாலை 2 மணியளவில் கொக்குமேடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதியின் வாகனத்தில் முன்பகுதியில் மூட்டை ஒன்றை ஏற்றி வந்துள்ளனர். போலீசாரை கண்டதும் வாகனத்தை நிறுத்தாமல் வேகமெடுத்த தம்பதியினர் தப்பியுள்ளனர். தம்பதியர் எடுத்துச் சென்ற மூட்டையில் ரத்தம் சொட்டியபடி இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களை துரத்தியுள்ளனர். சிறிது தூரம் துரத்திச் சென்று வயலூர் பேருந்து நிறுத்தம் அருகே இருவரையும் மடக்கி பிடித்தனர். வாகனத்தின் முன்பிருந்த மூட்டையை சோதித்த போது அதில் ஆண் சடலம் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரிடம் சிக்கியவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த 41 வயதான தேவேந்திர சிங், அவரது மனைவி 33 வயதான சாயா என்பது தெரிய வந்துள்ளது. இவர்கள் காட்டூர் ராமநாதபுரம் திருக்குளம் பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கி தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளனர். அப்போது சாயாவிற்கு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவரும் அதே இடத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருபவருமான 30 வயதான மனோஜ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த விவகாரம் சாயாவின் கணவருக்கு தெரிய வந்ததும் தனது மனைவியை கண்டித்துள்ளார். அதிலிருந்து சாயா மனோஜுடன் பழகுவதை குறைத்துக் கொண்டுள்ளார். இதனால் மனோஜ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சாயாவின் வீட்டிற்கு மதுபோதையில் வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். ஆத்திரமடைந்த தம்பதியர் மனோஜை அடித்தே கொலை செய்துள்ளனர். மேலும் சடலத்தை அருகில் எங்காவது வீசிவிட்டு தப்பிச் சென்று விடலாம் என்று எண்ணி சடலத்தை சாக்கு மூட்டையில் கட்டி வாகனத்தில் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. தம்பதியரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மனைவிக்கு தொந்தரவு கொடுத்த நபரை கொலை செய்து சடலத்துடன் வாகனத்தில் தம்பதி சுற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.